إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. رواه الإمام الترمذي في كتابه بسند حسن عن أبي هريرة رضي الله تعالى عنه قال النبي صلى الله عليه وسلم إذا عظمت أمتي الدنيا نزعت هيبة الإسلام وإذا تركت الأمر بالمعروف والنهي عن المنكر حرمت بركة الوحي أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் இவ்வையகத்தை படைத்து நீதியான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஏகவன் அல்லாஹ் அவனுக்கே உரித்து சாந்தியும் சமாதானமும் எம் உயிருளும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சோடுகளை சுன்னாக்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஊன்கள் மற்றும் கியாமத் நாள் வரைக்கும் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகாலத்துடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, அனுதினமும் அல்லாஹ் பயந்து கொள்ளுமாறும் குறிப்பாக நாமும் அல்லாஹ் மாத்திரம் இருக்கக்கூடிய நடுநிசியில் நாலு சுவருக்கு மத்தியில் தனிமையில் அல்லாஹ் அஞ்சு பயந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக அடியனுக்கும் உங்களுக்கும் வசியத் நசீஹத் செய்து கொள்கின்றேன். சங்கையானவர்களே, அன்பானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தையும் படைத்து முழு உலக வாழ்க்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக அவனுடைய அடியார்களுக்காக சாதகமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். உலகத்தில் அனைத்து படைப்பினங்களையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக வேண்டி படைத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆச்சரியமான ஆயத்தை பேசியிருக்கிறான். ஹுவல்லதி خلقلكم ما في الأرض جميعا ஹுவல்லதி خلقلكم ما في الأرض جميعا. உலகத்தில் அனைத்து படைப்பினங்களும் உயிருள்ள உயிரற்ற படைப்புகள், பிரயோசனமுள்ள பிரயோசனமற்ற படைப்புகள், கண்ணுக்கு புலப்படக்கூடிய புலப்படாத படைப்புகள். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் எதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களாக இருக்கின்றதோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயம், அடியார்களே, முழு உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களையும் உங்களுக்காக வேண்டி படைத்திருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, தஃப்சீருடைய உலமாக்கள் எங்களை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறார்கள். முழு உலகத்தையும் அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி படைத்திருக்கிறான், நாம் யாருக்காக வேண்டி? இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எமது வணக்க வழிபாடுகள், எமது ஹயாத், எமது மௌத் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மாற வேண்டும். குத்பாவுடைய ஆரம்ப கருத்தாக இந்த விடயத்தை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தில் இரண்டு பகுதிகளை வைத்திருக்கிறான். இந்த இரண்டு பகுதிகளும் சரிசமமாக இருக்க வேண்டும். இரண்டு பகுதிகளும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும்.
ஒரே விதத்தில் இருக்க வேண்டும். ஒன்றை விட இன்னொன்று கூட இருந்தால் அது ஒரு பிழையான பாதையாக மாறிவிடும், ஒரு பயங்கரமான பாதையாக மாறிவிடும். அதுதான் ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத். அடியார்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள், அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விடயங்கள். இந்த ரெண்டு பாதையும் இருக்கின்றதே, ரெண்டும் சரிசமமாக இருந்தால்தான் ஒரு பூர்த்தியான முஃமினாக இருக்க முடியும். இரண்டும் சரிசமமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விடயங்களும் சரிசமமாக இருக்க வேண்டும். அதே போன்று அடியார்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களும் சரிசமமாக இருக்க வேண்டும். இதைத்தான் மார்க்கம் மிகவும் அழகான முறையில் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் தௌபாவை நசீபாக்க வேண்டும். ஒரு பாதை இருக்குது, ஒரு பிழையான பாதை. அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி பல நேரம் தியாகம் செய்கின்றோம். பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கின்றோம், பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கின்றோம். காரணம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவியை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதே நேரத்தில் மறுபக்கம் அடியார்களுடைய விடயம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். நான் எனது தாயோடு எப்படி நடந்து கொள்கின்றேன், என்னை பெற்றவர்களோடு எனது கொடுக்கல் வாங்கல், என்னை பெற்றவர்களோடு எனது நடவடிக்கைகள், என்னோடு இருக்கக்கூடிய மனைவி மக்களோடு, இரத்த உறவுகளோடு, குடும்ப உறவுகளோடு, என்னுடைய நண்பர்களோடு, என்னுடைய உறவினர்களோடு, என்னை சார்ந்தவர்களோடு என்னுடைய நடவடிக்கைகள், எனது செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முயற்சி செய்கின்ற நாம், அல்லாஹ்வுடைய உதவியை எடுப்பதற்காக வேண்டி நேரம் கொடுக்கின்ற நாம், மறுபக்கத்தில் ஹுகூகுல் இபாத், அடியார்களுடைய விடயத்தில் கரிசனை இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னா அது ஒரு பிழையான பாதையாக இருக்கும். இரண்டாவது பக்கம், அடியார்களுடைய பொருத்தத்தை அடைவதற்காக வேண்டி பெற்றோர்களை தலைக்கு மேல வச்சு பார்க்கிறோம், மனைவி மக்களுக்கு நேரம் கொடுக்கிறோம், செலவழிக்கிறோம், உறவுகளோடு சேர்ந்து நடக்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய விடயத்தில் கரிசனை இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு நாம் தியாகம் செய்யாமல் இருந்தோம் சொன்னா இதுவும் பிழையான பாதையாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருது, ரெண்டும் சரிசமமாக இருக்க வேண்டும். இன்றைய குத்பாவில் ஹுகூகுல் இபாத், குறிப்பாக குடும்ப உறவுகளோடு எமது நடவடிக்கைகள், செயற்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சில விடயங்களை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸில் குதுஸியில் சொல்ல விஷயம், அல்லாஹ்வே சொல்றான், அனர் ரஹ்மான், நான் ரஹ்மான், வஹியர் ரஹீம், குடும்ப உறவுகளுக்கு ரஹீம் என்று பெயர் வைத்திருக்கிறேன். ஷகக்து லஹா அஸ்மாஉம் மின் இஸ்மி, ஷகக்து லஹா அஸ்மாஉம் மின் இஸ்மி, என்னுடைய பெயரிலிருந்து குடும்ப உறவுகளுக்கு ரஹீம் என்று வைத்திருக்கிறேன். மன் வஸலஹா, மன் வஸலஹா, இந்த குடும்ப உறவுகளை யாரு பேணி பாதுகாக்கிறாங்களோ, குடும்ப உறவுகளை யாரு கவனமாக பார்த்து கொள்றாங்களோ, குடும்ப உறவுகளை தலைக்கு மேல வச்சு பார்க்கிறாங்களோ, அல்லாஹ்வே சொல்றான், வஸலஹுல்லாஹ், அல்லாஹ்வும் அவர்களோடு சேர்ந்து நடக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களுக்கு கிடைக்குது, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அவர்களுக்கு கிடைக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார்கள், அர் ரஹீம் முஅல்லகத்துன் பில் அர்ஷ், கியாமத் நாளில் குடும்ப உறவுகளை அல்லாஹ் அர்ஷோடு பிணைந்து வைத்திருக்கிறான், அர்ஷோடு பிணைந்து வைத்திருக்கிறான். நாளை கியாமத் நாள் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நாள். அந்த நாளில் யாரெல்லாம் உலக வாழ்க்கையில குடும்ப உறவுகளோட சிறந்த முறையில வாழ்ந்தாங்களோ அந்த குடும்ப உறவுகள் அவர்களுக்காக ஷஃபாத் செய்யும், அவர்களுக்காக பரிந்து பேசும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்ப உறவில் வைத்திருக்கக்கூடிய அந்த சந்தோஷம், நிம்மதி, ராஹத் வேற எந்த ஒரு விடயத்திலும் வைத்தது கிடையாது, வேற எந்த ஒரு விடயத்திலும் வைத்தது கிடையாது.
சில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களோடு பேசி பார்த்தா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நாங்க முக்கியமான நாட்டில் இருக்கிறோம், பெலஸ்ல இருக்கிறோம், கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து வாகனம் வாங்கி இருக்கிறோம், எங்கட செலரி லட்சத்துக்கணக்கு மாறி போய் கொண்டிருக்குது. ஆனால் எது எவ்வாறு இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு தினம் வந்து விட்டால், சந்தோஷமான தினம் வந்து விட்டால், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, எனது ஊருல, எனது சாதாரண வீட்டுல என்னுடைய தாயோடு இருக்கிற மாதிரி இருக்காது, என்னுடைய தாய் சமைத்து தரக்கூடிய அந்த சாப்பாட்டை தின்றது போல இருக்காது, மனைவி மக்களோடு பிள்ளைகளோடு அந்த முக்கியமான நாள் இருக்கிறது போன்று இருக்காது. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்தா சொல்லுவாங்க, நீண்ட நாட்களுக்கு பின்னால வந்தோம்னு சொன்னா தூர இடங்கள்ல தொழில் செய்யக்கூடியவர்களும் சொல்லுவார்கள். நான் நினைக்கிறேன் இந்த மஜ்லிஸ்லேயும் நீங்க சாட்சியாக இருப்பீங்க. ஒரு கிழமை 2 கிழமைக்கு பின்னால வீட்டில் உட்கார்ந்து தாயோட தகப்பனோட பிள்ளைகளோட மனைவி மக்களோட உடம்பிறந்த தாத்தா தங்கச்சோட கொஞ்ச நேரம் பேசினா உள்ளத்துல வித்தியாசமான உணர்வுகள், உள்ளத்துல வித்தியாசமான உணர்வுகள் எங்களை தெரியாமலே எங்க கண்களில் இருந்து கண்ணீர் வடிஞ்சு கொண்டு போகும். அல்லாஹ் குடும்ப உறவுகளுக்கு வைத்திருக்கக்கூடிய நிம்மதி, அன்பு, பாசம். அன்பானவர்களே, குடும்ப உறவுகளை யாரெல்லாம் சேர்ந்து நடக்கிறாங்களோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் அணைத்துக் கொள்றோம். குடும்ப உறவுகள் வரும் பொழுதே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கசப்பான சம்பவங்கள், சில உலக லாபத்துக்காக வேண்டி, உலகத்துடைய விடயங்களுக்காக வேண்டி எத்தனையோ பிரிவுகள், எத்தனையோ அவமானங்கள் வந்து போய் கொண்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தில் நாங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நாங்க குடும்ப உறவுகளை பேணக்கூடியவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க எப்படி பேசினாலும் பிரச்சனை இல்லை, நீங்க எனக்கு ஏசுறீங்களா பிரச்சனை இல்ல, நீங்க என்ன மானத்தை போக்குறீங்களா பிரச்சனை இல்ல, என்ன பத்தி கீபத் பேசுறீங்களா பிரச்சனை இல்ல, ஆனா நான் உங்களை மன்னிச்சிடுவேன், உங்களுக்கு நான் மன்னித்து தருவேன், உங்களை நான் அணைச்சு கொள்ளுவேன், உங்களுக்கு நான் விட்டு தருவேன். காரணம் என்ன தெரியுமா? நீங்க என் குடும்பத்தை சேர்ந்தவரு, என் ரத்த உறவு, என் சகோதரர், அதனால உங்களுக்கு விட்டு தாரேனா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எனக்கு வருது, உங்களுக்கு மன்னிப்பு தாரனா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, குடும்ப உறவுகள் வேணாம்னு சொல்றோமா? குடும்ப உறவுகளை தூரமாக்குறோமா? அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் தௌபாவை நசீபாக்கணும். சில சகோதரர்கள் அந்தஸ்து வந்ததுக்கு பின்னால, புதுசான உறவுகள் வந்ததுக்கு பின்னால, செல்வம் வந்ததுக்கு பின்னால உடம்பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்களோட கண்ணுக்கு விளங்குவது கிடையாது. குடும்பத்தை சேர்ந்த அடிமத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களோட கண்ணுக்கு விளங்குவது கிடையாது. ஏன்? அவங்களுக்கு அந்தஸ்து கிடையாது, நாவுக்கு சிறந்த முறையில் இங்கிலீஷ் பேச முடியாது, அதனால ஒதுக்கி வைக்கிறோமா? தாயும் தகப்பனையும் எங்களுக்கு அந்தஸ்து வந்ததுக்கு பின்னால தாயும் தகப்பனையும் ஒதுக்கி வைக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, உறவுகளை ஒதுக்குறோமா? நாங்க ஒதுக்குறதே உறவுகளை கிடையாது, நாம் ஒதுக்குறதே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஒதுக்குறோம், அல்லாஹ்வுடைய உதவி வாரத்தை இல்லாமக்கிறோம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சஹாபாக்களை வச்சு கேட்குறாங்க, 2 விஷயம் இருக்குது, இந்த 2 விஷயம் யாருக்கு தேவையோன்னு கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அந்த 2 விஷயத்தையும் சொல்லித்தாங்கன்னு கேட்ட நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, மன் சர்ரஹு ஐ யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கி வ ஐ யுன்ஸலஹு ஃபீ அஸரி. உலக வாழ்க்கையில பொருளாதாரத்தில் பரக்கத் வேணுமா? ரிஸ்க்ல பரக்கத் வேணுமா? வாழ்நாள்ல பரக்கத் வேணுமா? இந்த 2ஐயும் கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இதை யாருதான் மறுப்போம்? இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு செய்யறது, குடும்பத்தை தியாகம் செய்யறது, வெளியூருக்கு போய் தியாகம் செய்யறது காரணம் பொருளாதாரத்தில் நாங்க முன்னுக்கு வரணும்.
அன்பானவர்களே, எங்க உடம்ப சரியான முறையில் பாதுகாக்கிறோம், எங்க வாழ்நாள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகணும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன உதாரணம், இந்த ரெண்டும் யாருக்கு வேணுமா? ஃபல் யஸில் ரஹிமா, ஃபல் யஸில் ரஹிமா. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு அமல், பாரமான அமலை சொல்லித் தரல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபல் யஸில் ரஹிமா, குடும்ப உறவுகளை நீங்க அணைச்சு கொள்ளுங்கோ, குடும்ப உறவுகளை சேர்ந்து நடந்து கொள்ளுங்கோ, குடும்ப உறவுகளை ஒதுக்க வேணாம். ஹக்கீம் பின் ஹிஸாம் ஒரு முக்கியமான சஹாபி, இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு வரலாற்றை படைத்த ஒரு சஹாபி, கஅபாவுக்குள்ளால பிறந்த ஒரு சஹாபி, 120 வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு கிதாப் இருக்குது, மன் மாத 120 சனா மினஸ் ஸஹாபா. சஹாபாக்கள்ல 120 வருட காலங்கள் உலகத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள பட்டியல்ல முதலாவது பெயர் ஹக்கீம் பின் ஹிஸாம். இந்த சஹாபி 120 வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. 60 வருஷம் குஃபுர்ல, 60 வருஷம் இஸ்லாத்துல. ஒரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வாராங்க, யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, நான் 60 வருஷங்கள் குஃபுர்ல வாழ்ந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு நான் முஸ்லிம், இன்றைக்கு ஒரு சஹாபி, இன்றைக்கு எனக்கு எத்தனையோ அந்தஸ்து, நான் உங்களோட இருக்கிறேன், குர்ஆன் வருகிறது, ஹதீஸை படிச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் 60 வருஷ காலங்கள் குஃபுர்ல வாழ்ந்திருக்கிறேன். குஃபுர்ல வாழ்ந்த காலத்துல நான் ஒரு அமலை செய்து கொண்டு வந்தேன். அந்த அமலை ஒரு முஸ்லிம் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவருக்கு எத்தனையோ பல மடங்கு கூடி இருக்குது. நான் குஃபுர்ல செஞ்சு வந்த அமலுக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா என்று கேட்ட நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க, நீங்க என்ன அமலை செஞ்சீங்க? நீங்க என்ன அமலை செஞ்சீங்க? ஹக்கீம் பின் ஹிஸாம் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் வணங்கினது சிலைகளைத்தான், நான் வணங்கினது சூரியனையும் சந்திரனையும் தான். நான் ஷிர்க் வச்சிருந்தேன். ஆனா அந்த காலத்துல நான் செஞ்ச அமல் என்ன தெரியுமா? என் குடும்பத்தை, உறவுகளை, தாயையும் தகப்பனையும் தலைக்கு மேல வச்சு பார்த்திருக்கிறேன். ரத்த உறவுகளை கவனிச்சிருக்கிறேன், உறவுகளை பார்த்திருக்கிறேன். இதுக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா என்று கேட்ட நேரத்தில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, அஸ்லம்த அஸ்லம்த அலா மா அஸ்லஃப்த மினல் கைர். ஹக்கீம் பின் ஹிஸாமே, இன்றைக்கு நீங்க ஒரு சஹாபி, இன்றைக்கு நீங்க ஒரு சஹாபி, இன்றைக்கு உங்களுக்கு சொர்க்கம் வாஜிப், இன்றைக்கு நீங்க சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, நபியுடைய சபையில் இருக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இதெல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? நீங்க செஞ்ச குடும்ப உறவுகளுக்கு நீங்க செஞ்ச அந்த ஹிதமத் இருக்குதே, அந்த அமல் இருக்குதே, அதுதான் இன்றைக்கு நீங்க முஸ்லிமாகினத்துக்கு காரணம். இன்றைக்கு நீங்க ஒரு முஸ்லிம் என்று சொன்னா, இன்றைக்கு நீங்க ஒரு சஹாபி என்று சொன்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்க குடும்ப உறவுகளை சேர்ந்து நடந்தது. அன்பார்ந்தவர்களே, குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கிறதுனால ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் கிடைக்குது என்று சொன்னா, நாங்க நீங்க உள்ளத்தால கை வச்சு பார்ப்போம், நான் என்னுடைய குடும்பத்தோட எப்படி நடந்து கொள்றேன், என்னுடைய உறவுகளோடு எப்படி நடந்து கொள்றேன். சில காலங்களுக்கு முன்னால இதே போல குத்பா செஞ்ச நேரத்தில் ஒரு சகோதரர் வந்து சொன்ன விஷயம், ஹஸ்ரத் 18 வருஷமாக என்னுடைய உடன் பிறந்த சகோதரனோட நாம் பேசினது கிடையாது. 18 வருடங்களுக்கு பின்னால் 18 வருடங்களுக்கு பின்னால் அந்த உறவை நாம் புதுப்பிக்க போறேன். சாதாரண ஒரு காணியில வந்த அந்த பிரச்சனை காரணமாக என்னுடைய உடன் பிறந்த சகோதரனோடு நான் உறவை துண்டித்து விட்டேன். அன்பார்ந்தவர்களே, உடன் பிறந்தவர்களோடு, குடும்பத்தவர்களோடு
எமது உறவுகள், அவர்களுக்காக எங்கட பங்களிப்புகள் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் அவதானமாக பார்த்து கொள்ள வேண்டும். சில இடங்கள் நடக்கிறேன்டா, ஒரு பணக்காரன் இருப்பாரு, வசதி இருக்கும், மூத்த சகோதரராக இருப்பாரு. அதே வீட்டில் இளைய சகோதரர், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகளுக்கு சாதாரண நிலைமை, எஜுகேஷனுக்கு கூட கவர் பண்ண முடியாத ஒரு நிலைமை இருக்கும், மந்த்லி ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு நிலைமை இருக்கும், திருமணங்களை செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட சரியான முறையில் கட்டிக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கும். ஆனா சகோதரன், அல்லாஹ் மன்னிக்கணும், சகோதரன் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாரு. ஒன்றுக்கு மேல பல உம்ராக்கள், ஒன்றுக்கு மேல பல ஹஜ்ஜுகள் செய்யறோமா? ஒவ்வொருத்தரும் உலமாக்கள்கிட்ட கேட்போம், எங்கட குடும்பங்கள் இப்படியான நிலைமையில் இருக்கும் பொழுதே எங்கட உம்ராக்கள், எங்கட ஹஜ்ஜுடைய நிலைமையை உலமாக்கள்கிட்ட கொஞ்சம் கேட்டு பார்த்துக்கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, உடம்பிறந்தவர்கள், நாம் ஆரம்ப காலத்தில் அவர்களோடு இருந்திருப்போம், ஒரே நேரத்தில் சாப்பிட்டிருப்போம், ஒரே தட்டில் சாப்பிட்டிருப்போம், ஒரே ஆடை அணிந்திருப்போம். ஆனால் எமக்கு அந்தஸ்து வந்ததுக்கு பின்னால உடன் பிறந்தவர்கள் விலங்கல் என்று சொன்னா எங்களை விட ஒரு துப்பாக்கியவன் யாரும் இருக்க மாட்டார். உலமாக்கள் குடும்ப உறவுகளை பேணும் பொழுது சில தர்தீபுகளை வைத்திருக்கிறார்கள். குடும்ப உறவுகள் சொல்லும் பொழுது சில தர்தீபுகளை வைத்திருக்கிறார்கள். முதலாவது பெற்றோர்கள், எமக்கு அடையாளத்தை தந்தவர்கள், எமக்கு அறிமுகத்தை தந்தவர்கள், எம்மை உருவாக்கியவர்கள், எம்மை இந்த சமூகத்துக்கு காட்டியவர்கள். அன்பார்ந்தவர்களே, எதையும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி, ஆனால் எதற்காகவும் பெற்றோர்களை இழக்கக்கூடாது. எதையும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி, ஆனால் எதற்காகவும் பெற்றோர்களை இழக்கக்கூடாது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்க ஒரு நிலைமையில் இருக்கிறோம் சொன்னா, எங்களால சிறந்த முறையில் பேச முடியுமா இருக்குதுன்னு சொன்னா, உடம்புல ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொன்னா, டேலண்ட் இருக்குதுன்னு சொன்னா, வியாபாரம் செய்திருக்கிறோம் சொன்னா, அன்பானவர்களே, இந்த நிலைமைக்கு நாங்க மாத்திரம் கிடையாது. எங்கட பெற்றோர்கள் நாம் சிறார்களாக இருக்கும் பொழுது அவர்கள் செஞ்ச துவா, அவருடைய கண்ணீர்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்புகள், அவருடைய தியாகங்கள். எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய மகன் பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல வீடுகளில் வேலை செய்திருக்கிறார்கள், பல வீடுகளை தட்டிருக்கிறார்கள், பல பொழுது வித்தியாசமான செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காரணம், நான் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்னுடைய மகன் வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுவதுண்டோ, தாய் இருக்கிறாள், சுப்ஹானல்லாஹ், அந்த தாய்க்கு நிகராக யாரும் இருக்க முடியாது. சில சந்தர்ப்பம் வருவதுண்டோ, பிரெக்னன்சி டைம்ல வைத்தியர்கள் சொல்வார்கள், ஒரு இக்கட்டான நிலைமை இருக்குது, 2 உயிர்ல ஒரு உயிரைத்தான் காப்பாற்ற முடியும் என்று சொன்னா முழு குடும்பமும் சொல்லுவாங்க, பெற்றோர்கள் சொல்லுவாங்க, புதிதாக வரக்கூடிய குழந்தை தேவையில்ல, எனக்கு என்னுடைய மகள் இருந்தால் போதும். கணவன் சொல்லுவாரு, எனக்கு இன்னொரு குழந்தை தேவையில்ல, என்னுடைய மனைவி இருந்தால் போதும். முழு குடும்பமும் சொல்லுவாங்க, இந்த பெண் இருந்தா போதும். ஆனா ஒரே ஒரு ஜீவன், சுப்ஹானல்லாஹ், அந்த பெண் சொல்லுவா, அந்த தாய் சொல்லுவா, நான் உலகத்தை பார்க்காவிட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் கண்ணை மூடினாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்னுடைய குழந்தை, என்னுடைய மகன் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், என்னுடைய மகன் இந்த உலகத்தை காண வேண்டும், என்னுடைய மகன் இந்த உலகத்தை வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை மாய்க்கக்கூடிய ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் அது தாய் தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய்க்கும் தந்தைக்கும் வைத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை வேற யாருக்கும் வைத்தது கிடையாது. சுப்ரீம் கோர்ட்ல, சவுதி அரேபியால சுப்ரீம் கோர்ட்ல ஒரு முக்கியமான ஒரு வழக்கு போகுதோ, எங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இருக்கும். பெற்றோர்கள் 2 பேர் சேர்ந்து 5 பிள்ளைகளை வளர்ப்பார்கள், 10 பிள்ளைகளை வளர்ப்பார்கள், 12 பிள்ளைகளை வளர்ப்பாங்க.
ஆனா 12 பேர் சேர்ந்து தாயையும் தகப்பனையும் சிறந்த முறையில் பார்க்க முடியாதுன்னு சொன்னா, அவங்கள எல்டர்ஸ் ஹோம்ல போட்டோம்னு சொன்னா, அவங்கள உதாசீனம் செய்யறோம்னு சொன்னா, அன்பார்ந்தவர்களே, எங்களை விட துப்பாக்கியவன் யாரும் இருக்க மாட்டாங்க. சில இடங்கள்ல நடக்கக்கூடிய மிகவும் மோசமான நிலம் என்ன தெரியுமா? பிள்ளைகள் சேர்ந்து மஷூரா செஞ்சு ஒரு கிழமை ஒரு வீட்டில், இன்னொரு கிழமை இன்னொரு வீட்டில், இன்னொரு கிழமை இன்னொரு வீட்டில், அந்த தாயும் தகப்பனும் சுப்ஹானல்லாஹ் முதியவர்கள், அவர்களால பேச முடியாது, அவர்களால அவர்களுடைய உரிமைகளை சொல்ல முடியாது. அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்குது, அவர்களுக்கும் ஆசைகள் இருக்கின்றது. அந்த தாயையும் தகப்பனையும் சுப்ஹானல்லாஹ், அந்த தாயையும் தகப்பனையும் ஒவ்வொரு கிழமையும் ஒரு ஆட்டோ பிடிச்சி பம்பரம் போல சுத்தி சுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய கை சேதமான நிலைமையா இருக்கு. இன்றைக்கு சில எல்டர்ஸ் ஹோம்ல முஸ்லீம்களும் இருக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம். மார்க்கம் எங்களுக்கு சொல்ல இருந்திருக்குது, தாயும் தகப்பனும் முதியவர்களாக ஆகிவிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சீண்டுண்டே சொல்லாங்க என்று சொன்னா அவங்களோட ஹிதுமத்தை நாங்க எவ்வளவு முன்னுக்கு நின்று பார்க்கும். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு போகுது. 4 கோடீஸ்வர அரபிகள் ஒரு வழக்க போட்டு இருக்கிறாங்க. தகப்பன் வஃபாத் ஆகிட்டா தாய பார்க்கணும், தகப்பன் வஃபாத் ஆகிட்டாரே தாய பார்க்கணும். யாரு பார்க்கிறது? 4 பேரும் சொல்றாங்க, இந்த தாயை நான் தான் பார்க்கணும், இவங்கள்ட்ட தான் சொர்க்கம், இவங்கள்ட்ட தான் சொர்க்கம், அவங்கள பார்க்கறதான் பரக்கத். 4 கோடீஸ்வர அரபிகள் சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுறாங்க, என்னுடைய தாயை நான் தான் பார்க்கணும். சுப்ரீம் கோர்ட்ல ரிப்போர்ட் வருகிறது, 2வது மகன் தான் தாயை பார்க்கறதுக்கு மிகவும் தகுதியானவர் என்று சொன்ன நேரத்தில் ஏனைய 3 பிள்ளையும் அழுத அழுகைகள் சுப்ரீம் கோர்ட் ஆடும் அளவுக்கு அவர்களுடைய அழுகைகள், அவர்களுடைய பதட்டங்கள் இருந்தது அங்கே எழுதப்பட்டிருக்குது என்று சொன்னால், நீங்க எப்படி எங்கட பெற்றோர்களோட நடந்து கொள்றோம்? அன்பார்ந்தவர்களே, ரிவாயத்தில் வருகிறது, ஒரு முக்கியமான ஒரு இமாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, பெற்றோர்களுக்கு நோவினை செய்யறன்னு சொல்றது. எங்களுக்கு முன்னால ஒரு ஆடை வைத்திருக்கிறோம், அந்த ஆடையில ஒரு தூசி இருக்குது, அந்த ஆடைய நாங்க ஆட்டும் பொழுது அந்த ஆடையிலிருந்து வரக்கூடிய தூசி தாய்க்கும் தகப்பனுக்கு பட்டு அதன் மூலமாக நோவினை வந்துட்டாலும் நாங்க பெற்றோர்களை நோவினை செஞ்ச கூட்டத்தில் மாறிவிடுவோம். புகாஉல் வாலிதைன் மினல் உகூக், தாயும் தகப்பனையும் அளவக்கிறோம் சொன்னா அவர்களை நோவிச்ச கூட்டத்தில் நாங்க மாறிவிடுவோம். எங்கட திருமணம் என் தாய்க்கு விருப்பம் இல்லையா? ஏன திருமணம் என் தகப்பனுக்கு விருப்பம் இல்லையா? என்னுடைய வியாபாரம் என்னுடைய பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லையா? என்னுடைய நடவடிக்கைகள் என்னுடைய பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லையா? எனது உயிர் நண்பன் என் தாய்க்கும் தகப்பனுக்கு விருப்பம் இல்லையா? அன்பார்ந்தவர்களே, மிகப்பெரிய சொல்யூஷன், மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய தீர்வு என்று சொன்னா அதை இல்லாமாக்கிட்டு பெற்றோர்களுடைய வார்த்தைகளை கேட்கிறது, பெற்றோர்களுடைய வார்த்தையை கேட்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அலா உனப்பிஉக்கும் பி அக்பரில் கபாயிர், உங்களுக்கு பெரும் பாவங்களை சொல்லி தரட்டுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த பெரும் பாவங்களை சொல்லி தாங்கன்னு சொன்ன நேரத்தில் முதலாவது சொன்னாங்க, அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வை ஷிர்க் வைக்கிறது. 2வது சொன்ன விஷயம், ரசூலுல்லாஹ் வட்டியை சொல்லல, ரசூலுல்லாஹ் விபச்சாரத்தை சொல்லல, ரசூலுல்லாஹ் போதை பொருளை சொல்லல. அன்பானவர்களே, உலக நடவடிக்கைகளை எதெல்லாம் பயங்கரமான பாவம் சொல்றோமோ அந்த ஒன்றையும் சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை உகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுடைய உள்ளம் உடைஞ்சிட்டுன்னு சொன்னா, பெற்றோர்களுடைய உள்ளம் உடைஞ்சிட்டுன்னு சொன்னா பெற்றோர்களுடைய நோவினை செஞ்ச மாதிரி 2வது மிக பயங்கரமான பெரும்பாவங்கள் ஒன்று பெற்றோர்களுக்கு நோவினை கொடுக்கிறது.
எதையும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி, ஆனால் எதற்காகவும் பெற்றோர்களை இழக்கக்கூடாது. எனக்கு முக்கியமான ஒரு பயணம் இருக்குது, தொழில்ல முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது, நாங்க எப்படி இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் தாய்க்கு பிள்ளைதானே. எங்களுக்கு எப்படியான நிலைமைகள் வந்தாலும் தாய் சொல்றா, மகனே இப்படி ஒரு தக்காசா இருக்குது, இப்படி ஒரு தேவை இருக்குதுன்னு சொன்னா, அன்பாந்தவர்களே, நீங்க சொல்ல வேண்டிய பதில், தாயே என்னுடைய எந்த வேலை வந்தாலும் தகப்பனுடைய வேலை, தாயுடைய வேலைக்கு தான் நாங்க முதன்மை இடமே கொடுக்கணும். சில நேரங்கள்ல சில சகோதரர்கள் தாயும் தகப்பனையும் பார்க்கணும்டா, அவங்களுக்கு தாயிட தகப்பண்ட ஜனாசா செய்தி கேட்கணும். தாயிட தகப்பண்ட ஜனாசா செய்தி கேட்டாதான் வெளிநாட்டிலிருந்து டிக்கெட் போட்டு வருவாங்க நாட்டுக்கு. தாய் சக்கராத்தில் இருக்கிறாங்க, நோய் வாய்ப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு அந்த உணர்வு வராது. தாய் மௌத்தாகணும், தகப்பன் மௌத்தாகணும், அதுக்கு பின்னால் தான் டிக்கெட் போட்டு பதறி பதறி வருவாரு. அன்பார்ந்தவர்களே, ரூஹ் போனதுக்கு பின்னால தாயிட காலடியில விழுந்து எவ்வளவு கதறினாலும் பதறினாலும் எந்த பலனும் கிடைக்காது, எந்த பலனும் கிடைக்காது. எதையும் இழக்கலாம் பெற்றோர்களுக்காக வேண்டி, ஆனால் எதற்காகவும் பெற்றோர்களை இழக்கக்கூடாது. சில சகோதரர்கள் சொல்வார்கள், வெளிநாட்டுல முக்கியமான வேலை கிடைச்சது, உள்நாட்டுல தலைநகரத்துல முக்கியமான வேலை கிடைச்சது, முக்கியமான தொழில் இருக்குது, ஆனா எங்களுக்கு அந்த இடத்துக்கு போக முடியாது. காரணம், என்னுடைய வீட்டுல என்னுடைய தாயும் தகப்பனும் இருக்கிறாங்க, நோயாளிகள், அவர்களை நான் கவனிக்க வேணும், அவர்களை நான் கவனிக்க வேண்டும். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு இமாம், தகப்பனுடைய ஜனாசாக்கு பின்னால தேம்பி தேம்பி அழுகிறாங்க. கேட்கப்பட்டுச்சு, ஏன் நீங்க தேம்பி தேம்பி அழுகிறீங்க? சொன்னாங்க ஹசனுல் பஸ்ரி, அல்லாஹ் உலகத்துல எனக்கு 2 வாயில தந்திருக்கு, நான் சொர்க்கம் போறதுக்காக வேண்டி இன்றைக்கு என்னுடைய தாயுடைய ஜனாசா ஒரு வாயில மூடிட்டான், ஒரு வாயில மூடிட்டான். அன்பார்ந்தவர்களே, தாயுடைய தலையை பிடிக்கிறோமா, எங்கட சொர்க்கத்தை நாங்க பிடிக்கிறோம். தகப்பன் டயர்டோட வாராரு, தகப்பனுடைய காலை கொஞ்சம் நாங்க அமுக்கி விடுறோமா, எங்கட சொர்க்கத்தை நாங்களே பிடிச்சு கொள்றோம். அன்பார்ந்தவர்களே, யார் என்ன தியாகம் செய்தாலும் உவைசுல் கர்னி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய தியாகத்துக்கு அது ஈடாக மாட்டார். உவைசுல் கர்னி ரஹ்மஹுல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல வாழ்ந்தவர்கள். மதீனால ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, முழு உலகத்திலும் இருந்தும் ரசூலுல்லாஹ் சந்திக்க வாராங்க. சஹாபி என்ற பட்டம் கிடைக்குது. நாளுக்கு நாள் மக்கள் மதீனா முனவராக்கு வராங்க, ரசூலுல்லாஹ் மஜ்லிஸுக்கு வராங்க. ஒரு கடிதம் வருது, கர்ன் என்ற தேசத்திலிருந்து ஒரு கடிதம் வருகிறது. உவைசுல் கர்னி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு, நபியே நாயகமே, எனக்கும் உங்களை பார்க்கணும், எனக்கும் உங்களை சந்திக்கணும், உங்களோட மஜ்லிஸுக்கு வரணும், சஹாபி அந்தஸ்து கிடைக்கணும். ஆனா என்னுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? என்னுடைய தாய் இருக்கிறா மூதாட்டி, அவங்களுக்கு ஹிதுமத் செய்ய வேண்டிய தேவை இருக்குது, நான் என்ன செய்யண்டே? ரசூலுல்லாஹ் கடிதம் அனுப்புறாங்க. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த பதில், உவைசுல் கர்னி, உவைசுல் கர்னி, நீங்க மதீனாக்கு வர தேவையில்ல, நீங்க மதீனாக்கு வர தேவையில்ல, உங்களுக்கு சொர்க்கம் உங்களோட தாயிட்ட நீங்க கர்ன்ல இருந்து கொள்ளுங்கோண்டோ. ரசூலுல்லாஹ் சஹாபி என்ற அந்தஸ்தை விட ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல அந்த சஹாபிக்கு சொன்ன புத்திமதி, நீங்க மதீனாக்கு வர தேவையில்ல, நீங்க கர்ன்ல இருந்து உங்களோட தாயை பார்த்து கொள்ளுங்கோ. ஹஸரத் உமரை கூப்பிட்டு சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமரே, உங்களோட காலத்துல உவைசுல் கர்னி வருவாரு, உவைசுல் கர்னி வருவார் உங்களோட காலத்துல. அவர் வந்தார்னு சொன்னா உங்களுக்காக வேண்டி அவர்கிட்ட இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்க சொல்லுங்கோ என்று ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்க்கிறாங்க. உமர் யாரு? எவ்வளவு பெரிய ஈமான்தாரி, அமீருல் முஃமினீனாக இருந்தவர்கள்.
சஹாபாக்கள் அந்த செய்தி கேட்டதுக்கு பின்னால ஒவ்வொரு காலமும் சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, இப்படியான செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்களே. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சிக்கு பின்னால, ஆட்சி வந்ததுக்கு பின்னால ஒவ்வொரு நாளும் உவைசுல் கர்ணியை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. உவைசுல் கர்ணி நீண்ட நாட்களுக்கு பின்னாங்க வாராங்க. உவைசுல் கர்ணி, உங்களைத்தான் நான் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்களே, எனக்கு உங்களிடம் பாவம் மன்னிப்பு கேட்க சொன்னாங்களே. சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அந்த உவைசுல் கர்ணி என்ன சொல்ல போறாரு கேட்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் இப்படியான வார்த்தைகளை சொல்றாங்கன்னு சொன்னா என்ன காரணம்? உவைசுல் கர்ணி சொன்ன வார்த்தை, நான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடிதம் அனுப்பின நேரத்தில் ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்ன புத்திமதி, உவைசுல் கர்ணி நீங்க மதீனாக்கு வர தேவையில்ல, நீங்க கர்ன்ல உங்களோட தாயோட இருந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான்